வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு அதில் வந்து இந்திய வனப்பணிக்கு உண்டான IFS போஸ்ட்டுக்கு உண்டான ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரணத்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முன்னமே சொன்ன மாதிரியே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 90 வேகன்சி. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான போஸ்ட் இது. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 1 year சப்ஜெக்ட் நேம்லி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இல்லை வெட்டினரி சயின்ஸ் இல்லை பாட்னி கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜுவாலஜி பேச்சுலர் டிகிரியில் முடிச்சிருக்கணும். இன் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இன் இன்ஜினியரிங் எனி யூனிவர்சிட்டி இன்கோஆபரேட்டட் ஆக்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல முடிச்சிருக்கணும்ன்றாங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து யூனிவர்சிட்டி அண்டர் த செக்ஷன் ஆஃப் 3 யூனிவர்சிட்டி கேரண்ட்ஸ் த கமிஷன் ஆக்ட் 1956 ஆர் பாசிபிள் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். இந்த கல்வி இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு ஸ்டார்டிங். நாட் ஏஜ் அப் டு 32 இருக்கணும். அதே மாதிரி 1 ஆகஸ்ட் 2019 2 ஆகஸ்ட் 1987 கூட இருக்கணும். அந்த ஏஜ் லிமிட்ல இருக்கவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். 5 வருஷம் SC/STக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. BCக்கு வந்து 10 வருஷம் கொடுக்குறாங்க. 3 வருஷம் கொடுக்குறாங்க. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க. 15 வருஷம் SC/STல இருக்கிற மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க. 13 வருஷம் பார்த்தீங்கன்னா BCல இருக்கிற மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க. மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ அப்புறம் பர்சனல் டெஸ்ட் இது 3 நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC/ST ஃபிசிக்கல் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அது தவிர்த்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் 100 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் நெட் பேங்கிங் மூலமா பண்ணலாம், இல்லை ஸ்டேட் பேங்க்ல கூட போய் டெபாசிட் பண்ணலாம். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா UPSC.go.in வெப்சைட்ல தான் பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிங்க. அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 19/2/2019. உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 18/3/2019. 1 மாதம் டைம் இருக்குது. பிஃபோராக அப்ளை பண்ணிங்க. எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்போ வரலாம்னா 2 ஜூன் 2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் அதுலேயும் தெரிய வரும். அதே மாதிரி இந்த போஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி. But I know what it takes. I'm motivated by a mix of emotions.